இந்தியா பாகிஸ்தான் சண்டை நிறுத்தம் செய்யப்பட்டதன் எதிரொலியாக ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் பகுதியில் இயல்பு நிலை திரும்பியுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் பகுதியில் இயல்பு நிலை திரும்பியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. இந்தியா பாகிஸ்தான் இடையே சண்டை நிறுத்தம் செய்யப்பட்டது. நேற்று மாலை 5 மணிக்கு பிறகு எல்லையில் தாக்குதலில் ஈடுபடுவதில்லை என்று இரண்டு நாடுகளும் உறுதி பூண்டிருந்தன. ஆனால் இரவு 9 மணி அளவில் ஜம்மு காஷ்மீரினுடைய முக்கிய நகரமான ஸ்ரீநகர் உள்ளிட்ட பகுதிகளை நோக்கி ட்ரோன் மூலமாக பாகிஸ்தான் தரப்பிலிருந்து தாக்குதல் நடத்துவதற்கான ஒரு முயற்சி நடைபெற்றது. அந்த முயற்சியிலே பாகிஸ்தான் ராணுவம் ட்ரோன்களை பயன்படுத்தியது, சிறிய ரகத்திலான பீரங்கிகளை பயன்படுத்தியது. சண்டை நிறுத்தம் தொடர்பாக ஒப்பந்தமிடப்பட்ட பிறகு திடீரென்று அடுத்த ஒரு 3 மணி நேரத்திற்குள்ளாக அந்த ஒப்பந்தத்தை முடித்துக் கொண்டு பாகிஸ்தான் ராணுவம் ஏன் மீண்டும் இதுபோன்று ட்ரோன் வாயிலாகவும் பெரிய அளவிலான பீரங்கிகள், துப்பாக்கிகள் வாயிலாகவும் இந்திய நிலைகளை நோக்கி தாக்குகின்றது, பொதுமக்கள் வசிக்கக்கூடிய ஸ்ரீநகரினுடைய குடியிருப்பு பகுதிகளை நோக்கி ட்ரோன்களை ஏவுகின்றது என்ற ஒரு மிக பெரும் கேள்வி எழுந்தது. இந்த நிலையில் தான் உடனடியாக இந்திய ராணுவம் பதில் நடவடிக்கையில் இறங்கியிருந்தது. அதன்படி ட்ரோன்களை தாக்கி அழிக்க தொடங்கியிருந்தது. பாகிஸ்தானில் இருந்து வந்த ட்ரோன்கள் தொடர்ந்து 4வது நாளாக வான் எல்லையிலேயே வெடித்து சிதறின. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் மட்டும்தான் இவ்வாறு பாகிஸ்தானினுடைய திடீர் தாக்குதலை எதிர்கொள்ளுகின்றதா என்று பார்க்கும் பொழுது குஜராத், ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களில் இருக்கக்கூடிய முக்கிய நகரங்களை நோக்கியும் மீண்டும் ஒரு ட்ரோன் தாக்குதலை திட்டமிட்டு சண்டை நிறுத்தம் தொடர்பான ஒப்பந்தமிடப்பட்ட 3 மணி நேரத்திற்குள்ளாக தாக்குதலில் பாகிஸ்தான் தரப்பு இறங்கியிருந்தது. சரியாக 9 மணி முதல் பல்வேறு இடங்களிலும் இதுபோன்று ட்ரோன்கள் மூலமாக தாக்குதல் நடத்துவதற்கான ஒரு முயற்சியிலே பாகிஸ்தான் ஈடுபட்டிருந்த நிலையில் நம்முடைய வெளியுறவுத்துறை செயலாளர் கடும் எச்சரிக்கையினை கொடுத்திருந்தார். சண்டை நிறுத்தம் என்று ஒப்பந்தம் செய்த பிறகு கடந்த சில மணி நேரங்களாக இவ்வாறு தாக்குதலில் ஈடுபடுவது என்பது அந்த ஒப்பந்தத்திற்கு எதிரானது என்பதை எச்சரிக்கையாக செய்திருந்தார். பாகிஸ்தான் ராணுவம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு வார்த்தையினையும் அவர் பயன்படுத்தியிருந்தார். எனவே நேற்று இரவில் ஏதேனும் தொடர்ந்து சண்டைகள் நடைபெறுமோ என்ற ஒரு அச்சம் இருந்தது. ஆனால் பாகிஸ்தான், இந்தியா என்று இரண்டு தரப்பிலும் இரவு நேரத்தில், அதாவது நள்ளிரவு நேரத்திற்கு பிறகு 12 மணிக்கு பிறகு எந்த ஒரு பகுதியிலும் பெரிய அளவில் சண்டைகள் இல்லை என்பது தெரிய வந்திருக்கின்றது. எனவே பெரும்பாலான இடங்களிலே ஜம்மு காஷ்மீரிலே இயல்பு நிலை திரும்ப தொடங்கி இருக்கின்றது. அந்த அடிப்படையில் ஜம்மு காஷ்மீரில் அதிக ட்ரோன் பாதிப்புகளை, அதாவது வானில் மறித்து அழிக்கப்பட்ட ட்ரோன்களின் எண்ணிக்கை அதிகம் இருந்ததாக சொல்லப்படக்கூடிய ஜம்மு காஷ்மீரினுடைய பூஞ்ச் பகுதியிலே காலையில் இயல்பு நிலை திரும்பி இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். காஷ்மீரி மக்கள் நிம்மதியோடு சாலைகளில் உலவி தெரியக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். அங்க இருக்கக்கூடிய வணிக நிறுவனங்கள் அதிகாலை வேளையிலேயே திறக்கப்படவில்லை என்றாலும் ட்ரோன்கள் தாக்குதல் சம்பவமோ அல்லது துப்பாக்கி சத்தமோ இல்லாமல் ஜம்மு காஷ்மீர் அமைதியான ஒரு நிலையில் காணப்படுகின்றது. வணிக வாகனங்கள் அனைத்தும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடை வீதிகளின் வழியே செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். சண்டை நிறுத்தம் செய்யப்பட்டதன் எதிரொலியாக ஜம்மு காஷ்மீரினுடைய பூஞ்ச் பகுதியில் இயல்பு நிலை திரும்பி இருக்கின்றது. மேலும் ஸ்ரீநகர் உள்ளிட்ட பகுதிகளுக்கான காணொலிகளையும் நாம் கேட்டு பெறுகின்றோம். அது தொடர்பான விவரங்களையும் அடுத்தடுத்து பதிவு செய்ய இருக்கின்றோம். என்றாலும் இப்போது கிடைத்திருக்கக்கூடிய இந்த தகவல், பூஞ்ச் என்பது பாகிஸ்தானினுடைய தாக்குதலுக்கு முதலில் இலக்காகக்கூடிய பகுதி. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து நகரங்களிலும், அக்னூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் கூட பொதுமக்கள் இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கின்றார்கள். நீண்ட நாட்களுக்கு பிறகு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 5 நாட்களுக்கு பிறகு போர் பதற்றம் இல்லாத ஒரு அதிகாலை பொழுதை ஜம்மு காஷ்மீர் மாநிலம் எதிர்கொண்டிருக்கின்றது. காஷ்மீரி மக்கள் நிம்மதியோடு வெளியில் வந்திருக்கின்றார்கள். என்றாலும் தொடர்ந்து நம்முடைய எல்லை பாதுகாப்பு படை வீரர்களும் ராணுவ வீரர்களும் இணைந்து ரோந்து பணியிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். விமானங்கள் மூலமாகவும் இந்திய வான் எல்லை, பாகிஸ்தான் வான் எல்லை கண்காணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எனவே தொடர்ந்து விழிப்புணர்வோடு மாவட்ட நிர்வாகங்கள் காவல்துறையோடு இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் ஜம்மு காஷ்மீரில் இதுவரை இந்த காலை பொழுதில் எந்தவிதமான துப்பாக்கி சத்தமும் இல்லை, ட்ரோன் ஊடுருவலும் இல்லை. மக்கள் இயல்பு நிலை திரும்பியதாக கருதி நிம்மதியோடு சாலைகளுக்கு வரக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம்.